ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க இந்த கோவக்காய் பொரியலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோவக்காய் பொரியல் செய்ய 300 கிராம் அளவு கோவக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கோவக்காவை 4 நாளாக சன்னமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோவக்காய் பொரியலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். இது கூடவே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவும் இதோடு சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்றேன். இது கூடவே கோவக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டு இந்த எண்ணெயிலே கோவக்காய் வதங்கி வரட்டும். கோவக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் கலருக்காக. வறுத்து அரைச்ச சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச பொடி. கோவக்காவும் மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரி அப்படியே கலந்து கொடுத்துடலாம். இந்த கோவக்காய் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் வதக்கி அப்படியே செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்த காரமே கரெக்டாக இருக்குது. கோவக்காய் இந்த மசாலாவோடவே அப்படியே வதங்கி வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சேர்த்துட்டேன்னா பெப்பர் கசந்து போயிடும். கோவக்காய் பொரியல் இறக்கும்போது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பெப்பர் தூளை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தயிர் சாதம், ரசம், சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.